நான் தான் சொன்னேன், எதையுமே நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்க. எந்த இடத்துலயும் யார் வேணா எந்த அஜெண்டா ட்ரிவனா வேணா இருக்கலாம். நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இது இந்த மாதிரி ஒரு தப்பா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே ஒரு தேர்ட் ரேட்டட் ஒரு ஆள் வருவான். அவன் வந்து தாவேக்கான்னு தண்ணியை தான் பிரபலியப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மேல 2 கேஸ் வரும். ஒரு தரம் தாழ்ந்த கேஸ் இருக்கும். உடனே என்ன போஸ்ட் பண்ணுவாங்க, தாவேக்கா தொண்டர் தவறு பண்ணிட்டாரு, தாவேக்கா தொண்டர் இப்படி பண்ணிட்டாரு, தாவேக்கா தொண்டர் மனைவி வந்து வரதட்சணை கொடுமைப்படுத்திட்டாருன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனா அது தாவேக்கால எவனோ ஒரு 3ஆம் தர ஆள் பண்ணா மட்டும் அது தாவேக்காவே பண்ண மாதிரி ஒரு சித்தரிக்கையில் ஏற்படும். நான் ஒரு கட்சியிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிறேன் அப்படின்னா நான் செய்யக்கூடிய ஒரு தப்பு வெளியில போய் காலேஜுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்கூலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வெளியில வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோட ஏதாவது ஒரு விஷயம் பண்றேன்னா அது அந்த ஸ்கூல் காலேஜே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே மாறும். அதாவது அந்த ஸ்கூல் பையன் பண்ணான்றது வேற, அந்த ஸ்கூல் தான் சொல்லி கொடுத்து பண்ண சொல்லுச்சுன்றது வேற. இங்க நரேட்டிவ் ஸ்கூலே சொல்லி பண்ண மாதிரி காட்டுவாங்க. எல்லா கட்சியிலுமே பொறுக்கி இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் ஒரு கேஸ் பத்தி எரியுது, பொள்ளாச்சியை மிஞ்சிடும்ன்றாங்க. அது திமுகவில் இருக்க ஒரு ஆள் ஒரு மினிஸ்டரோட பிஏ பண்ணாருன்னா அது நியூஸ், அவ்வளோதான். இதை திமுகவே பண்ண மாதிரி சித்தரிச்சா அது தவறு இல்லைங்களா? அதெல்லாம் கூட நடக்கும். ஒவ்வொரு நிர்வாகியும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் நிர்வாகிகளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இளைஞர்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன எஜுகேஷன், கேர்ஃபுல்லாக இருங்க. உள்ள வர்ற எல்லாரையும் நம்பிடாதீங்க. உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க, நீங்களும் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறேன்.